சிங்கப்பூருக்கு சிங்கப்பூர் ஓடுறாரு. எலெக்ஷனுக்கு பிறகு ஏவாவேலுக்கு உடல் நலம் சரியில்லை, சில பிரச்சனைகள் இருந்தது. அவரு டிக்கெட் போட்டது 17ஆம் தேதி. முட்டாள் முதலமைச்சர் அவர்களே, முட்டாள் முதலமைச்சர் விஜய் அவர்களே, பிளீஸ் செக் யுவர் ரெக்கார்ட் ஐபி, இன்டெலிஜென்ஸ் கூப்பிட்டு கேளு. 17ஆம் தேதி டிக்கெட் போட்டார் சிங்கப்பூர் போறதுக்கு ஏவாவேலு. அவர் என்னைக்கு போகணும் டிக்கெட் போட்டார்னா 25ஆம் தேதி. 25ஆம் தேதி 11 மணிக்கு டிக்கெட் போடணும். ஆனா 6 மணிக்கு ரைடு. அப்ப 25ஆம் தேதி அன்னைக்கே ரைடு, அன்னைக்கே 11 மணிக்கு டிக்கெட் போட முடியாதுன்னு தள்ளி போட்டார். 2 நாள் கழிச்சு போனார். டிக்கெட் போட்டது 17, போக வேண்டிய 25 நீ ரைடு விட்டா, ரைடு எல்லாம் முடிச்சுட்டு உன கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போதுமா எல்லாம் செக் பண்ணிட்டியா, உன் வேலையை நீ பாரு அப்படின்னு உடம்புக்கு போனா, நான் என்ன கேட்கிறேன், ஒரு முதலமைச்சருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்க தெரியாதா? ஒரு முதலமைச்சருக்கு யார் யார் எங்கெங்க இருக்காங்க எதுக்கு போறாங்கன்னு தெரியாதா? இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிறது வந்து பொய்யா பேசலாம், பொய்க்கு அளவே இல்லையா? ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? வெக்கமா இருக்கு. காமராஜரும் அண்ணா ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்ய முதலமைச்சரா இருக்கிய கேட்டாரா? அவரு சட்டசபையில் கேட்டாரா? பார்ட்டி ஃபண்ட் சொன்னேன், எந்திரிச்சு ஓடுறாங்க. உன்ன லூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல கிறுக்குங்கிறதா, இல்ல பொய்யாங்கிறதா உனக்கு ஒண்ணு புரியல. செக்ல இருக்கா டிவில பாரு, வந்து ஒட்டுங்க உள்ளங்கல்ல பார்ட்டி பண்ண நீ சொல்ற. எதிர்கட்சி தலைவர் என்று சொல்ற பார்ட்டி பண்ணு சொல்றீங்களே, எந்த பார்ட்டி வாங்கினாங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? கேட்கறாங்க. பயந்துட்டு சொல்றீங்க நீங்க. பார்ட்டி ஃபண்ட் கடந்த காலத்தில் வசூலித்தீர்கள் சொன்ன உடனே எந்த பார்ட்டி எந்த ஃபண்ட் கேட்டார். அதை சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னார். இவர் பத்திட்டார். இவர் தான் ஆய திறக்க மாட்டாரு. என்ன எழுதி கொடுக்குறாங்கன்னா ஸ்கிரிப்ட் அந்த ஸ்பெக்ட் பேச போகுது. அப்ப ஒண்ணும் தெரியாது. அந்த இன்னொரு தம்பி இருக்குது முந்திரி கோட்டை, அந்த பையன் வந்துருச்சு, நாங்கள் எந்த பார்ட்டி என்று சொல்லவில்லை. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டி சொல்ற சொல்லுங்க. நீ எந்த பார்ட்டின்னு சொல்லி நாங்க உடையாந்துருந்தோம். நீ ரைட். நீ எந்த பார்ட்டி சொல்றது துப்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல. முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சரை வைத்துக் கொண்டு, அறவை காட்ட அமைச்சரை வைத்துக் கொண்டு ஏண்டான சபையில் உட்கார்ந்து வெளியே வந்த உண்மை. அதான் உண்மை. இல்ல என்ன வேணாலும் பண்ணீங்களா? பார்ட்டி ஃபண்ட் ஓடுனார் சிங்கப்பூர். இன்னொன்னு, நம்மளாம் நீங்க எல்லாம் எம்பியா இருந்தீங்க, நம்ம மினிஸ்டர் நம்மள ஒரு மினிஸ்டரோ எம்பியோ பார்லிமெண்ட்ல வாயை திறந்து பேசிட்டா அதுல இருந்து மாறக்கூடாது. மாறினா என்ன பண்ணுவோம்? பிரிவிலேஜ் கொண்டு வந்துடும். பிரிவிலேஜ் என்ன உரிமை பிரச்சனை.